சனாதானத்தை ஒழிப்போன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்காக இங்க மட்டும் கிடையாது, நார்த் வரைக்கும் பேசிட்டாங்க. உதயநிதியை செருப்பால் அடிக்கிறது, என்னென்னமோ உருவ பொம்மை அடிக்கிறது, என்னென்னமோ பண்ணிட்டாங்க. ஈகோ டச் பண்ணிட்டாங்க. அதாவது நீங்க வந்து ஓரளவுக்கு அடிக்கலாம், ரொம்ப பர்சனலா அடிக்கும் போது அதே ஒருத்தன் தாங்கிட்டு இருக்கான்னா மானங்கட்டவன் தானே சொல்லுவாங்க. அதே தான் காங்கிரஸ் கட்சியினர். அதனால வந்து அதுக்கு ஆதரவர்ஜனா குரல் கொடுக்கறது பரவாயில்ல, ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்த ஒரு ரீசன்னால காங்கிரஸ் வந்து தாவேகா கூட இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இணைஞ்சாலும் நல்ல விஷயம் தானே. அதாவது நம்மளோட அல்டிமேட் மோட்டிவ் என்னன்னா திமுக ஆட்சியில் இருக்கக்கூடாது. ஏடிஎம்கேவா இருந்தாலும் சரி, டிவிகே இருந்தாலும் சரி, அதுல காங்கிரஸ் வந்தாலும் சரி, இல்ல பிஜேபியா இருந்தாலும் சரி, இந்த எதிர்கட்சிகள் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து அவனை டிஎம்கேவை வீழ்த்துறதுக்கான முன்னேற்பாடுகளை இன்னும் வீரியமா பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாதான் இருக்கு. இந்த பக்கம் விசிகே இருக்காங்க, கம்யூனிஸ்ட் இருக்காங்க, அதுக்கு தாண்டி வந்து சிபிஎம் இருக்காங்க, சிபிஐ இருக்காங்க, அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிகள். இவங்க எல்லாருமே யார் கூட இருக்காங்கன்னா டிஎம்கே கூட இருக்காங்க. அந்த கூட்டணி ஏதோ வலுவா இருக்கு, இந்த பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பக்கம் ஏடிஎம்கே பிஜேபி இருக்காங்க, டிவிகே தனிச்சு நிக்கிறாங்க, சீமாந்த் அவர்கள் தனிச்சு நிக்கிறாங்க. அப்படி வரும்போது நாளைக்கு வந்து இந்த ஓட்டு வந்து ஸ்பிட் ஆகுறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. தாவேகாவோட பிளஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இளைஞர்களோட சப்போர்ட் அது மிகப்பெரிய லெவலில் இருக்கு. இளைஞர்களை தாண்டி வீட்டில் இருக்கிற பெரியவங்களும் பல பேர் வந்து மாற்றத்தை எதிர்பார்த்து சப்போர்ட் பண்றாங்க. அது ஒரு விஷயம். இந்த சப்போர்ட் நாளைக்கு பவரா மாறினா மட்டும்தான் அதிகாரம்ங்கிற வந்து கையில வரும். இப்போ காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு சின்ன சலசலப்பு, அந்த காமராஜர் இஷ்யூக்கு அப்புறமா டிவிக்கு அதை வந்து கையில எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலா நடந்து கிட்டத்தட்ட ஒரு 1-1.5 வாரம் ஆயிடுச்சு. அதிகபட்சம் ஒரு 7-8 நாள் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். அதாவது அந்த டைம்ல இப்போ மட்டும் கிடையாது, 65 அந்த காலகட்டத்திலே காமராஜர் அவர்களை வந்து பிரச்சாரம் அந்த டைம்ல அவர் தோற்கடிக்கிறதுக்காக இந்த நாயை போல சித்தரிக்கிறது, எருமை போல சித்தரிக்கிறது, எருமை தோல்காரர்னு சொல்லிட்டு பல புகைப்படங்களை நீங்க பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே பண்ணது யாருன்னா திமுக காரங்க. அதை வந்து அவரை வந்து ஒரு பேட் நரேட்டிவ் ஒன்று செட் பண்ணி பண்ணணுங்கிறதுக்காக. ஸோ இது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த டைம்ல இவங்க பண்ணது வந்து இன்னைக்கு வந்து எங்க வந்து நிக்குதுன்னா, இவர் வந்து ஏசியில தான் படுப்பாரு. காரணம் என்னன்னா அவருக்கு வந்து தோல் அரிப்பு வந்துடும் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை செட் பண்ணி பேசினாங்க. அதுக்கு ப்ரூஃபா என்ன பண்ணிட்டாருங்க, ஏன்னா அது வந்து திருச்சி சிவாவுக்கு வந்து ஆப்போசிட்டா மாறிடுச்சு அப்படிங்கிறதுக்காக திமுககாரங்க என்ன பண்ணிட்டாங்க, கருணாநிதி பேசின ஒரு வீடியோ கிளிப் எடுத்து போட்டானுங்க. அதுல என்னன்னா, இங்க பாருங்க அப்பவே பேசினாங்க, மக்கள் அக்செப்ட் பண்ணிட்டாங்களேன்னு. ஆக்சுவலா உண்மை என்னன்னா அந்த டைம் வந்து பெரிய லெவலில் டிஜிட்டல் பிரசன்ஸ் கிடையாது. அப்போ மக்கள் முன்ன ஒரு 50-100 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன், அந்த 50-100 பேர் மட்டும் தான் கேட்டிருப்பாங்க. அது யாருன்னா திமுக கட்சிக்காரன். இவன் எதுவும் ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டான். ஏன்னா இவங்க வந்து காங்கிரஸுக்கு ஆப்போசிட்டா தான், அதாவது காமராஜர் அவர்களோட தொடக்கப்பட்ட காங்கிரஸுக்கு ஆப்போசிட்டா தான் நரேட்டிவ் செட் பண்ணி அந்த டைம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ அவங்க கட்சிக்காரன் யாருமே ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ இவங்க என்ன டிஃபைன் பண்றாங்கன்னா, நாங்கள் அன்னைக்கே எங்க ஐயா வந்து பேசினாரு, அதை மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, இன்னைக்கு மட்டும் எதுக்கு தூக்கிட்டு வரீங்க அப்படிங்கிறது. அன்னைக்கு பேசுனது கேட்டுட்டு இருந்தது உங்க கட்சிக்காரன். ஆனா அன்னைக்கு வந்து சோசியல் மீடியா இருந்துச்சுன்னா எல்லாரும் பார்த்துருப்பாங்க. அவரோட ஆதரவாளர்கள் எல்லாருமே மக்கள், தமிழக மக்களா பயனடைஞ்சவங்க எல்லாருமே கொந்தளிச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு வந்து பாருங்க அன்னைக்கு பண்ணியிருக்காங்கிறது வந்து இவருக்கான ஒரு டிஃபெண்டிங்கான ஸ்டேட்மெண்ட் தான் பண்ற ஒரு விஷயம். அது இவ்வளவு நாள் பண்ணாம ஆதவ அர்ஜுனா வந்து நாங்க கையில எடுப்போங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா காங்கிரஸ்காரங்க எல்லாமே தூங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்களும் தான் இதுக்கான வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க, பேசினது. அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஏதோ ஒரு நேஷனல் லெவல்லையோ ஏதோ ஒரு இஷ்யூ நடக்குது, ரயில் மறியல் பண்றது, ரோட்ல போராட்டம் நடத்துறது, இந்த மாதிரி அத்துமீறி போறது வந்து கடையடிச்சுன்னு இருக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இவங்க வேற ஒன்றும் கிடையாது, திருச்சி சிவா பண்ணிட்டாரு, வீட்டில் கல்லெடு தெரிகிறது, இல்லை இந்த மாதிரி வந்து பெரிய போராட்டம் பண்றது, இந்த மாதிரி அவங்க இதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்தில் பண்ண மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணாங்களா? ஏன்னா வந்து காமராஜருங்கிறவங்க வந்து அவங்க பார்ட்டியோட ஒரு ஐக்கான், அவரோட ஒரு டிசைடிங் அத்தாரிட்டியா இதுக்கு முன்னாடி இருந்தவர், தொடக்க காலகட்டத்தில் இருந்தவர், 2 பிரதமர்களை தேர்ந்தெடுத்தவர், இவ்வளோ பெரிய ஒரு மனிதரை, உங்க கட்சியோட ஒரு ஐக்கானையே ஒருத்த வந்து கொச்சப்படுத்துறது ஒரு விஷயத்தையே ஜஸ்ட் ஒரு கண்டனம். அதாவது செல்வ பிறந்தை வந்து நான் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சுட்டு வந்துட்டேன்,
ஸோ அதனால வந்து இது எல்லாமே பேசி முடிக்கப்பட்டது, முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதுங்க சொல்றது வந்து அதுதான் காங்கிரஸ்கார பல பேர் வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. ஜோதிமணி வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. அதான் நான் சொல்றேன். ஜோதிமணி பேசினாங்க. அதை தாண்டி வந்து லோக்கல் எம்எல்ஏஸ் ஒரு 2-3 பேர் பேசினாங்க. இப்போ புதுசா பேசியிருக்காங்க. இப்போ புதுசா நியமனமா இருக்க மாநில தலைவர் சூரிய பிரகாஷும் பேசியிருக்காரு. அதான் நான் சொல்லியிருந்தேன்ல, பேசுவாங்க. அது வெளில யாருக்கு தெரியுது? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜோதிமணி பேசினாங்க, அப்படி பேசி முடிச்சுட்டாங்க. அதாவது வந்து இப்போ தமிழகம் மொத்தம் காமராஜர் அவர்களை கொச்சைப்படுத்தினதுக்காக காங்கிரஸ் கட்சியினர் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம்னா இவங்க வந்து திமுகவோட அறிவாலயத்தை வந்து முற்றுகையிடுறது, இல்லை சென்னையில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை வள்ளுவர் கோட்டத்திலேயோ இல்லை ஏதாவது ஒரு பெரிய திடல்லையோ இல்லை காமராஜர் அரங்கத்திலேயோ அறிவிச்சிருக்காங்கங்கிற வரும்போது அது வந்து பெரிய லெவலில் பேச்சு பொருள் ஆகும். மீடியாஸ் அதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சும்மா நான் ஒரு ப்ரெஸ் மீட்டில் 4 மைக்குக்கு முன்னாடி உட்காந்துட்டு இந்த மாதிரி கண்டனத்துக்குள்ளது அப்படிங்கிற சொல்லும்போது அது பெருசாக இவங்களும் அதை ஹைலைட் பண்ணலை, மீடியாஸும் ஹைலைட் பண்ணலை. காரணம் என்னன்னா திமுகவுக்கு ஆப்போசிட்டாக போயிடும் அப்படிங்கிறதுனால ஹைலைட் பண்ணல. ஸோ அதனால வந்து 4 பேர் பேசிட்டாங்கிறதுக்காக அவங்க வந்து காமராஜர் சொன்னதுக்கு டிஃபெண்ட் பண்ணிட்டாங்கன்னு அதை ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இதே இது பிஜேபி வந்து அவங்களுடைய கொள்கையான இந்துத்துவாவே ஏதாவது சொல்லிட்டாங்க, ஏதாவது இவங்க வந்து சனாதானத்தை ஒழிப்போன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்காக இங்க மட்டும் கிடையாது, நார்த் வரைக்கும் பேசிட்டாங்க. உதயநிதியை செருப்பால் அடிக்கிறது, என்னென்னமோ உருவ பொம்மை அடிக்கிறது, என்னென்னமோ பண்ணிட்டாங்க. சனாதானத்தை ஒழிப்போன்னு சொன்ன ஒரு வார்த்தைனால நார்த், அதாவது தமிழ்நாடு மேல அவன் யூபி எம்பி எங்கெங்க அவன் ஆட்சி பண்றான்னு எங்கெங்க அவன் வந்து அதாவது ஆட்சி பண்றான் பண்ணல, அது 2வது விஷயம். ஒட்டுமொத்த நாடும் குலுங்கிருச்சு. எது இங்க இருக்கிற ஒரு சாதா ஒரு துணை முதல்வர் கூட கிடையாது அப்போ சொன்னதுக்காக சனாதானத்தை ஒழிப்போம். காமராஜரை இந்த மாதிரி தோல் அவருக்கு அரிப்பு வந்துடும் அப்படிங்கிறதுனால அவரும் ஒரு நேஷனல் லீடர் தானே. சொன்னதுக்காக ஜஸ்ட் ஒரு 4 பேர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டனால அது வந்து டிஃபெண்ட் பண்ணது மாதிரி ஆயிருமா? இவங்க வந்து அதை வந்து பெரிய லெவல்ல காங்கிரஸ் கட்சியினரை தான் கொண்டு போகணும். அப்படி கொண்டு போகாத காரணத்தினால தான் இந்த 10 சீட்டு 15 சீட்லயே இவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதை அவங்க வந்து வீரியப்படுத்தினா மட்டும்தான் கட்சியும் வளரும். நாலு பின்ன யங்ஸ்டர்ஸ் உள்ள வருவாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கான அதை சொல்லுவாங்களே சுயநலத்துல, அதாவது வந்து அந்த நம்மளுடைய ஈகோ டச் பண்ணிட்டாங்க. அதாவது நீங்க வந்து ஓரளவுக்கு அடிக்கலாம், ரொம்ப பர்சனலா அடிக்கும் போது அதே ஒருத்தன் தாங்கிட்டு இருக்கான்னா மானங்கெட்டவன் தானே சொல்லுவாங்க. அதே தான் காங்கிரஸ் கட்சியினர். அதனால வந்து அதுக்கு ஆதவ அர்ஜுனா குரல் கொடுக்கறது பரவாயில்ல, ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஓகே, இப்ப இந்த ஆதவ அர்ஜுனா குரல் கொடுத்திருக்காரு, அது நல்ல விஷயம், ஏத்துக்கக்கூடிய விஷயம்னு சொல்லியிருக்கீங்க. இந்த ஒரு ரீசன்னால காங்கிரஸ் வந்து தாவேக்கா கூட இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இணைஞ்சாலும் நல்ல விஷயம் தானே. அதாவது நம்மளோட அல்டிமேட் மோட்டிவ் என்னன்னா திமுக ஆட்சியில இருக்கக்கூடாது. அதுக்கு வந்து காங்கிரஸ் கட்சி வந்து அங்க இருக்கிறது வந்து ஒரு ஸ்லீப்பிங் பார்ட்னர் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து எலெக்ஷன் டைம்ல மட்டும்தான் வெளில வருவாங்க. ஸோ அவங்க வந்து டிவிகே கூட கரங்கே கோக்குறதா இருந்தாலும் சரி, இவங்க 2 பேரும் டிவிகே காங்கிரஸ் கரங்கோத்துட்டாங்க, இல்லை ஏடிஎம்கே கூட்டணிக்கு போறாங்க, ஏதோ ஒன்று இவங்க வந்து எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா திமுகவை ஈஸியாக அடிக்கலாம். அதாவது நம்மளுக்கு தேவை என்ன, அவன் அங்கே இருக்கக்கூடாது. காரணம் என்ன, இத்தனை வருஷமா ஒரு அலங்கோலமான ஒரு ஆட்சி, எங்க பண்ணாலும் சாராயமா இருந்தாலும் சரி, டாஸ்மாக்ல வந்து சாராயத்தை வித்து செத்ததா இருந்தாலும் சரி, அதெல்லாம் நியூஸை மக்கள் மறந்துட்டாங்க. சாராயத்தை குடிச்சு மக்கள் இறந்ததை கள்ளக்குறிச்சியில பார்த்தோம். டாஸ்மாக்ல விற்கிற சாராயத்தை குடிச்சு செத்தவனே நம்ம பார்த்தோம். அதை தாண்டி வந்து கொள்ளை எங்கனாலும் என்னென்ன விஷயங்களை என்னென்ன நியூஸ் மக்களுக்கு எதிராக இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்த்து தான் இருக்கோம். டே டு டே பேசுறதை மறந்துட்டு இருக்காங்க. ஆனா இவன் வந்து இருக்கிறதுக்கு, இவனை அந்த சீட்ல உட்காராம அந்த ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கான ஒரு தகுதி யாருக்கிட்ட இருக்குன்னா எதிர்கட்சிக்கிட்ட இருக்கு. அதுக்கு வந்து அவங்க கை கோக்குறது. எதிர்கட்சினா ஏடிஎம்கேவை சொல்றீங்களா? அனைத்து தான் எதிர்கட்சிகளை சொல்றாங்க. ஏடிஎம்கேவா இருந்தாலும் சரி, டிவிகே இருந்தாலும் சரி, அதுல காங்கிரஸ் வந்தாலும் சரி, இல்ல பிஜேபியா இருந்தாலும் சரி, இந்த எதிர்கட்சிகள் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து அவனை டிஎம்கேவை வீழ்த்துறதுக்கான முன்னேற்பாடுகளை இன்னும் வீரியமா பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாதான் இருக்கும். பிரச்சாரத்தை பண்றாங்க, முன்னெடுக்கிறாங்க. இப்ப டிவிக்கு வந்து மதுரையில மாநாடு போட போறாங்க, எல்லாம் வரவேற்கக்கூடிய விஷயம். அது எதுக்காக, எல்லாரோட மோட்டிவ் என்ன, டிஎம்கே இருக்கக்கூடாது. அப்ப நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வேலை பாக்குறதுல தப்பே இல்ல. நாளைக்கு யார் முதல்வர் யாரு துணை முதல்வர்ங்கிறது வந்து டிசைட் பண்றது நீங்க. அது நீங்க பேசி முடிவு பண்ணிக்கோங்க. நமக்கு தேவை என்ன, அவன் இருக்கக்கூடாது. காரணம் என்னன்னா 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் ஆட்சி மாறும்போதுதான் நம்மளுக்கு வந்து சரி ஓகே தப்பு பண்ணோம்னா நம்ம திருப்பி நீடிக்க முடியாதுங்கிற ஒரு பயம் வரும். இவங்களுக்கு வந்து என்ன ஆணவம் வந்துருச்சுன்னா, இந்த பக்கம் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி போயிடுச்சு. ஸோ மக்கள் அதை ஆதரிக்க மாட்டாங்க, பிஜேபி உள்ள வந்துடும். டிவிக்கு வந்து விஜய் தனிச்சு நிற்க போறாரு. ஸோ அப்போ கண்டிப்பா மக்கள் அதுக்கும் ஆதரவு பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து தனிச்சு நின்னா ஓட்டு ஸ்பிளிட் ஆகிரும், அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு
விஜய்க்கும் பெரும்பாலான மக்கள் வந்து ஓட்டு போடுறது யோசிப்பாங்க. ஐ மீன் நான் யங்ஸ்டர்ஸ் சொல்லல, வீட்டுல இருக்கிற பெரியவங்க சொல்றேன். ஏன்னா அவங்க யோசிப்பாங்க ஓட்டு ஸ்பிளிட் ஆயிரும்ங்கிறது. ஸோ அப்படி யோசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஓட்டு வந்து டிஎம்கேக்கு வந்துரும்ங்கிறத நம்புறாங்க. ஸோ அப்படி நம்புறனால இன்னும் அடுத்த 5 வருஷம் நம்ம தான் ஆட்சிங்கிறது வந்து ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டு அவன் அடிக்கிறதுக்கான முன்னேற்பாடுகளை எடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ள போய் முடிவு பண்ணிக்கலாம்ல, நான் முதல்வரா இல்ல நீ முதல்வரா நீ துணை முதல்வரான்ங்கிறது. அதனால வந்து இப்பவே நான் தான் ஆட்சி பண்ணுவேன், நான் தான் கடைசி வரை இருப்பேங்கிறது வந்து இந்த ஒரு ஒரு சண்டை போட்டுக்கிற ஒரு விஷயம் வந்து நாளைக்கு வந்து உங்களோட மெயின் மோட்டிவே உடைச்சிரும். ஏடிஎம்கேவும் முதல்வர் ஆக மாட்டாரு, டிவிகேவும் முதல்வர் ஆக மாட்டாங்க, டிஎம்கே மறுபடியும் வந்துருவாங்க. நீங்க ஒண்ணு சேர்ந்தா மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்ங்கிறது என்னோட கருத்து, மக்களோட கருத்து. அதாவது ஏடிஎம்கேவும் டிவிகேவும் ஒன்று சேரணும்னு சொல்றீங்களா? ஏடிஎம்கே கூட டிவிகே ஒண்ணு சேர்ந்தாலும் சரி, காங்கிரஸ் ஒண்ணு சேர்ந்தாலும் சரி, அது இன்னும் பலத்தை கொடுக்கும். நான் எதை சொல்றேன்னா, நீங்க கேட்டீங்கல்ல ஒரு கேள்வி, காங்கிரஸ் வந்து டிவிகேக்கு வர்றதா இருக்காங்க அப்படிங்கிறது வந்து அது வந்து அவங்க இந்த கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்தா கூட இது ஏடிஎம்கே கூட்டணிக்கு டிவிக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னா நாளை பின்ன டிஎம்கேவை வீழ்த்துறதுக்கான மிகப்பெரிய ஒரு ஆயுதமா மாறும். நான் ஏன் சொல்றேன்னா, எல்லாரோட மோட்டிவ் என்ன, டிஎம்கே இருக்கக்கூடாது. அதே மாதிரிதான் மக்கள் நல கூட்டணின்னு 2016 அறிவிச்சாங்க. ஆனா அறிவிச்சது அந்த டைம்ல வந்து சின்ன சின்ன கட்சிகள் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்தாங்க. விசிகா, மதிமுக, தேமுதிக, சின்ன கட்சிகள்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்க. ஆனா ஏடிஎம்கே தனிச்சு நின்னாங்க. எல்லா 234 தொகுதியிலும் தனிச்சு நின்னாங்க டிஎம்கே. ஸோ இவங்க எல்லாருமே தனிச்சு நிற்கும் போது இவங்க மட்டும் ஒன்னா சேர்ந்த டைம்ல அவ்வளவு பலமா மாறல. ஆனா ஏடிஎம்கே இந்த பக்கம் டிவிகே இவங்க எல்லாரும் ஒன்னா இருக்கும்போது அது ஒரு பெரிய ஒரு பலமா மாறும். அது வந்து எடப்பாடி அவர்கள் பேசியிருந்தாரு, இன்னொரு பெரும் கட்சி உள்ள வரப்போகுதுங்கிறது வந்து என்ன பொறுத்த மட்டும் அது டிவிகேவா இருந்தா மிகப்பெரிய ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ அது ஒருவேளை டிவிகே வந்ததுன்னா இப்போ உங்க பிஜேபி வந்து அது அவங்களோட விஷயம். என்னோட மெயின் மோட்டிவ் என்ன, மக்களோட மெயின் மோட்டிவ் என்ன, ஏடிஎம்கே விஜய் அவர்களோட எல்லாரோட மெயின் மோட்டிவ் டிஎம்கே இருக்கக்கூடாது. அதுல பிஜேபி, ஏன்னா நாளை பின்ன ஆட்சிக்கு வரும்போது பெரும்பாலான இடங்களை பிடிக்கிறது யாருன்னா ஏடிஎம்கேவா இருக்கும், டிவிகேவா இருக்கும். பிஜேபி பிடிக்கிறது கம்மியா இருக்கும், ஏன்னா அவங்களுக்கு சீட் ஷேரிங் கொடுக்கறது கம்மியா இருக்கும். ஸோ அவன் வந்து டிசைடிங் அத்தாரிட்டியில போக மாட்டான். இது சிம்பிளா யாருக்கும் புரிய மாட்டேங்குது. அதாவது என்னன்னா, வந்தா பிஜேபி உள்ள வந்துடும். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு 150 தொகுதியில இல்ல ஒரு 170 தொகுதியில ஜெயிக்கிறாங்க. அதுல வந்து பிஜேபி வந்து ஒரு 20 தொகுதியில ஜெயிக்கிறாங்க. ஸோ அப்போ மிச்சம் 150 தொகுதி ஏடிஎம்கேவா இருப்பாங்க. அதை தாண்டி வந்து டிவிகே ஒரு 40-50 தொகுதியில ஜெயிக்கிறாங்கன்னு வைங்களேன். யார் மெஜாரிட்டியா இருப்போம், ஏடிஎம்கே. ஸோ யாரோட வாய்ஸ் அதிகமா இருக்கும், ஏடிஎம்கேட வாய்ஸ் அதிகமா இருக்கும். யார் சீஃப் மினிஸ்டரா இருப்பாங்க, எடப்பாடி அவர்கள். இல்ல யாரு டெபுட்டி சிஎம்மா இருப்பாங்க, விஜய் அவர்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க எல்லாம் ஒன்று சேரும்போது என்ன ஆகும்னா, நாளைக்கு வந்து டிசைடிங் அத்தாரிட்டி மெஜாரிட்டி ஆஃப் த டிசிஷன் எடுக்கிறது யாருன்னா ஏடிஎம்கேவா இருக்கும். இல்ல அப்படி பார்க்கும்போது இப்போ ரீசெண்டா நடந்த அந்த பொதுக்கூட்டம் இருக்கு இல்லையா, விஜய் டிவிகே அவர்கள் சார்பா, அதுல ஆதவ அர்ஜுனா தெளிவாவே சொல்லிட்டாரு, இந்த மாதிரி வந்து எம்ஜிஆர் ஒரு கொள்கை ரீதியா வந்து அந்த கட்சியை கொண்டு வந்தாரு, அதே கொள்கையை ஃபாலோ பண்ணி அம்மாவும் நடத்தினாங்க. இப்ப அதெல்லாம் விட்டுட்டு இப்ப ஏடிஎம்கே அதெல்லாம் பண்றது கிடையாது, மறுபடியும் போய் பிஜேபியோடைய கூட்டணி வச்சிருக்காங்க. அந்த கொள்கைன்ற ஒரு விஷயத்த ஃபாலோவே பண்றது இல்லை. நாங்க அது எல்லாத்தையும் சேர்த்து ஃபாலோ பண்ணி ஒரே கட்சியா நிக்க போறோம், நாங்க தான் முதல் வேட்பாளரா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப அந்த மாதிரி இருக்க பட்சத்துல எப்படி அந்த பெரிய கட்சி வந்து அரசியல்ல நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர அதாவது வந்து துரோகியும் கிடையாது, எதிரியும் கிடையாது, நண்பனும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, இன்னைக்கு பேசுறதுக்காக பேசுவாங்க. என்னோட தனிப்பட்ட விருப்பம் என்னன்னா, இவங்க ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா இன்னும் பலமா இருக்கும், டிஎம்கே வீழ்த்துறதுக்கான நல்ல ஒரு ஆயுதமா மாறுவாங்க. அப்படி சேராத பட்சத்துல இப்படியே பேசும்போது என்ன ஆகும்னா, டிவிகேயோட வாய்ப்பு 2031 தள்ளப்படும். காரணம், அதாவது வந்து டிவிக்கு ஜெயிக்க மாட்டாங்கிறது டிமோட்டிவேட் பண்றதுக்காக நமக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. உங்களோட மோட்டிவ் என்ன, ஒரு அசம்ஷன் தான். டிவிகேயோட மோட்டிவ் என்ன, டிஎம்கே இருக்கக்கூடாது, ஏடிஎம்கேயோட மோட்டிவ் டிஎம்கே இருக்கக்கூடாது, என்னோட மோட்டிவ் அதுதான். அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் கை கோர்க்க கூடாது? அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்றாரு, எலெக்ஷன் எல்லாத்தையுமே நான் வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணுவேன், யார் ஜெயிக்க போறான்னு. ஸோ தெரிஞ்சும் இந்த மாதிரி தனிச்சு நிக்கிறேன்னு வரும்போது கடந்த காலகட்டத்தில் எல்லாத்தையும் அவர் ஸ்ட்ராட்டஜி பண்ணி பார்த்தாலே அவருக்கே தெரியும் யார் தனிச்சு நின்று ஜெயித்திருக்காங்கிறது. எம்ஜிஆர் அவர்களுடைய மாஸ் வேற, அதே மாதிரி இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு அந்த மாஸ் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள் வந்து அண்ணாதுரைக்கு அப்புறமா 67 வந்து இறந்ததுக்கு அப்புறமா இவர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக வர்றாரு. 72 வந்து அவர் ஏடிஎம்கே ஆரம்பிக்கிறாரு. 77 ஆட்சியை பிடிச்சிடுறாரு. பிடிச்சதுக்கு அப்புறமா
அந்த டைம்ல பெரிய லெவல்ல காம்படிஷன் கிடையாது. டிஎம்கே எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்ட ஏடிஎம்கே. ஸோ இப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா மக்கள் ஏடிஎம்கே சைடு போயிட்டாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. இந்த பக்கம் விசிகே இருக்காங்க, கம்யூனிஸ்ட் இருக்காங்க, அதுக்கு தாண்டி வந்து சிபிஎம் இருக்காங்க, சிபிஐ இருக்காங்க. அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்க எல்லாருமே யார் கூட இருக்காங்கன்னா டிஎம்கே கூட இருக்காங்க. அந்த கூட்டணி ஏதோ வலுவா இருக்கு. அந்த விம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பக்கம் ஏடிஎம்கே பிஜேபி இருக்காங்க, டிவிகே தனிச்சு நிக்கிறாங்க, சீமான் அவர்கள் தனிச்சு நிக்கிறாங்க. அப்படி வரும்போது நாளைக்கு வந்து இந்த ஓட்டு வந்து ஸ்பிட் ஆகுறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. சீமான் அவர்களுக்கும் சரி, விஜய் அவர்களுக்கும் சரி, ஏடிஎம்கேக்கும் சரி, இது அப்படியே ஸ்பிளிட் ஆகும். டிஎம்கேக்கும் அப்படி ஸ்பிளிட் ஆகும். இப்படி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா யாரும் ஆட்சிக்கு வந்துடும். நான் ப்ராக்டிக்கலா பேசுறேன். யார் ஆட்சிக்கு வருவாங்கன்னா டிஎம்கே மறுபடியும் ஆட்சிக்கு வருவாங்க. ஸோ அப்படி வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவங்க ஒன்று சேர்ந்தாங்கன்னா இவன் வரமாட்டான். அப்போ மெஜாரிட்டியா ஜெயிக்கிறவன் மேல உட்காருவான். ஸோ மைனாரிட்டியா இருக்கிறவன் கீழே உட்காருவான். ஐ மீன் வந்து நான் என்ன சொல்றேன்னா சீட் ஷேரிங். அப்படி மாறும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இப்போ பிஜேபியோட கொள்கை எல்லாம் உள்ள வந்துரும்னா அடுத்த எலெக்ஷன்ல ஏடிஎம்கே வீழ்த்த போறாங்க. அவ்வளவுதானே. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ வெளி மாநிலத்தில் நடக்கிற மாதிரி இங்கேயும் பிஜேபி அதுக்கான முயற்சியை பண்றாங்க. இந்த மாதிரி மாற்றச்சி சாப்பிடக்கூடாது, ஹிந்தி திணிப்பு, இந்த மாதிரி மக்களை வந்து முஸ்லீம்ல நீங்க வந்து பத்தா போடக்கூடாது அப்படின்னு உள்ள ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா பண்ணாங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. 31 எலெக்ஷன்ல அடுத்தது 29 எலெக்ஷன் வருது, நாடாளுமன்ற எலெக்ஷன் வருது. 31 அடுத்தது வந்து அசம்பிளி எலெக்ஷன் வருது, தமிழ்நாடு அசம்பிளி. மக்கள் வீழ்த்த போறாங்க. அவ்வளவுதானே. அதாவது நம்மளுக்கு தேவை இன்னைக்கு அவன் இருக்கக்கூடாது. ஆட்சி மாற்றம் வரும்போது ஈஸியா வந்து இவங்க புது புது ஸ்கீம்ஸை கொண்டு வருவாங்க. இவனும் திருப்பி 31 ஜெயிக்கணுங்கிறதுக்காக இவங்களும் புதுசா திட்டங்களை கொண்டு வருவாங்க. அப்ப கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா அந்த மெத்தனை போக்கு வரும்ல. லைக் வந்து 31 அப்புறமும் நம்ம தான் வருவோம். மெத்தனை போக்கு எதனால வரோம்னா இந்த பக்கம் எதிர்கட்சிகள் வலுவா இல்லாத பட்சத்துல அந்த மெத்தனை போக்கு வரும். இவங்க வலுவா இருக்கும்போது அவன் அப்படி பண்ண மாட்டான். ஏதாச்சும் நல்லது பண்ணணும்னு வரும். தாவேக்கு வந்து அந்த எதிர்கட்சி செக்டாருக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா தாவேக்கா வந்து எதிர்கட்சி செக்டார்ல வந்துருவாங்க. இவங்க கேட்கற வந்து டெபுட்டி சிஎம்மா இருந்தாலும் சரி, சிஎம்மா இருந்தாலும் சரி, அவங்க நீங்க பேசி முடிவு பண்ணிக்கோங்க. அதை வந்து நீங்க வந்து இப்பவே சிஎம் கேட்கிறோம் 234ல 116 சீட்டு எங்களுக்கு அப்படிங்கறத கேட்கறது வந்து நீங்களே உங்களோட மண்ணள்ளி போடக்கூடிய ஒரு விஷயம் தான். மெயின் மோட்டிவ்ங்கிற விஷயத்த உடைக்கக்கூடிய விஷயம் தான் இந்த விஷயம். அதனால வந்து டிஎம்கே அடிக்கிறதா இருந்தா எதிர்கட்சிகள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா மட்டும்தான் இன்னும் வலுவான ஒரு கூட்டணியா இருக்கும். இல்லாத பட்சத்துல என்னோட தனிப்பட்ட கருத்து கொஞ்சம் கடினம் தான். டிவிக்கு தனிச்சு நின்னாங்கன்னா. ஓகே. இப்போ தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி அந்த கட்சியின் மேல இருந்த பார்வை வேற, இப்போ அந்த கட்சியின் மேல இருக்க பார்வை வேற. யதார்த்தமா பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது. ஏன்னா நிறைய போராட்டங்கள் எடுத்துக்கிறாங்க. இப்போ அந்த லாக்அப் டெத் அந்த போராட்டத்தப்போ கூட ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களோட ஃபேமிலிஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டிவா நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மேல இருக்க பார்வை மாறுதுன்ற மாதிரி நாங்க பாக்குறோம். அப்படி இருக்க பட்சத்துக்கு தாவேக்காவோட பிளஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இளைஞர்களோட சப்போர்ட் அது மிகப்பெரிய லெவல்ல இருக்கு. இளைஞர்களை தாண்டி வீட்டுல இருக்கிற பெரியவங்களும் பல பேர் வந்து மாற்றத்தை எதிர்பார்த்து சப்போர்ட் பண்றாங்க. அது ஒரு விஷயம். இந்த சப்போர்ட் நாளைக்கு பவரா மாறினா மட்டும்தான் அதிகாரம்ங்கிற வந்து கையில வரும். அது மாறணும்னா கண்டிப்பா வந்து இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல கூட்டணி வேணும். தனிச்சு நின்னா கஷ்டம். ஸோ அப்படி இருக்கும்போது ஏன்னா நானே வந்து இந்த ட்விட்டர்ல எக்ஸ் தளத்துல வந்து கார்க்குன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து டிவிக்கே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு வரும்போது நான் நம்ம ஒரு கேள்வி கேட்டாலே இல்ல அது வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் வேற, எதிர்கட்சியா வேணா வரலாம். அதாவது சீட்ல ஒரு 5 சீட்டு 10 சீட்டு வேணா ஜெயிக்கலாம், இல்ல ஒரு சீட்டு விஜய் அவர்கள் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற இதுதான். ஈவன் ஒரு சாட் ஜிபிடி ஏஐட்ட நீங்க கேட்டாலே அதை சொல்லும். கூட்டணி இருந்தா மட்டும்தான் இன்னைக்கு அது முடியும். அதே தாண்டி 5 மாதத்துக்கு முன்னாடி அவங்க பண்ண அரசியல் இன்னைக்கு இருக்கு. அவங்க பண்ண அரசியல் என்னன்னா அன்னைக்கு பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு வீரியமா தெரிஞ்சாங்க. இன்னைக்கு எலெக்ஷன் நெருங்க அவங்க இன்னும் முன்னேற்பாடுகளை பண்ணணும். நான் எதிர்பார்த்தது என்னன்னா பிப்ரவரி மார்ச்ல எல்லாம் விஜய் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வார் அப்படின்னு எதிர்பார்த்தேன். இன்னைக்கு நம்ம எடப்பாடி அவர்கள் மேற்கொள்ற மாதிரி. ஆனா அது நடக்காதது வந்து ஒரு ஏமாற்றமா இருந்துச்சு. அதை தாண்டி வந்து மதுரையில மாநாடு போடுறாங்க. அது ஒரு நல்ல ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம் தான். ஆனா தொடர்ந்து பண்ணணும், மக்களுக்காக நிக்கணும். இப்ப அஜித்குமார் அவருடைய இஷ்யூல வந்து வீட்டுக்கு போனாரு விஜய் அவர்கள். எல்லாமே அவங்களுக்கான நிதி ஒரு 2 லட்சம் கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க, எல்லாம் ரைட் ஓகே. ஆனா வந்து போராட்டம்னு ஒண்ணு பண்ணாங்கல்ல, 3 நிமிஷத்துல முடிச்சதுதான். எனக்கே வந்து இவருக்கு சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய வீடியோல தான் பார்த்தேன். உலகத்திலேயே ஷார்ட்டான போராட்டம் இந்த போராட்டம் தான் அப்படிங்கறது சொன்னது. அது நம்மளுக்கு என்னன்னா எந்த குறையும் நம்ம கிட்ட வந்து அவன் சொல்லியிருக்க கூடாதுங்கிற ஒரு விஷயத்துல கான்சியஸா இவங்க வந்து அந்த போராட்டத்தை இன்னும் வீரியமா பண்ணியிருக்கணும். 1/2 மணி நேரம் போராட்டத்தை நடத்துறாங்க, கட்சியோட தலைவர் 3 நிமிஷம் பேசுறாருன்னா அது வந்து மக்கள் எப்படி பார்ப்பாங்க?
என்ன கடமைக்கு பண்ணாங்களா இல்ல ஏதாச்சும் சும்மா வந்து பேசிட்டு அப்படி போயிட்டாங்களா அப்படிங்கிற விதத்துல பாக்குறோம். ரெண்டாவது சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டாரு. சொல்ல வேண்டிய விஷயத்த பேசிட்டாரு. விஜய் அவர்கள் 3 நிமிஷம் பேசிட்டாரு அப்படிங்கறது தானே ஹைலைட் ஆகும். அப்போ 1/2 மணி நேரம் போராட்டம் 3 நிமிஷம் பேசிட்டு போயிட்டாங்க. நியூஸ் சேனல்லாம் இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, அதை தாண்டியே இப்போ டிஎம்கே கட்சிக்காரங்க ஒரு மாநாடு போடுறாங்க, ஏதாவது ஒன்று பண்ணாலே அந்த ரோடு மொத்தமாவே என்னென்ன நாஸ்தி பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணி வச்சிருவாங்க. டிவிகே கட்சிக்காரங்க அதை பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்க உடைச்சிட்டாங்க அப்படிங்கறத வந்து அதை ஹைலைட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். 3 நிமிஷம் தான் அவர் பேசினாரு அப்படிங்கிறது. அதனால எனக்கு என்னன்னா, அஜித்குமார் அவருடைய மரணம் வந்து தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒழுக்கப்பட்ட ஒரு சம்பவம். அதை பேசி இன்னைக்கு வந்து மிகப்பெரிய லெவல்ல அவங்க அரசியல் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நீதி வந்து 5 லட்சம் ரூபாய் கொடுத்தானுங்க. நேற்று கோர்ட் ஆர்டர் ஜட்மெண்ட் கொடுத்துருக்கு. அதாவது 25 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நீங்க என்ன அரசு தரப்பு வழக்கறிஞரா இல்ல திமுக வழக்கறிஞராங்கிறது வந்து கோர்ட் கொஸ்டின் பண்ணுது. அதாவது அவனே சொல்ற அளவுக்கு நம்ம இடம் கொடுத்தாதான் தப்பு. அதனால அத இன்னும் வீரியமா முன்னெடுத்திருந்தாங்கன்னா கோர்ட்டு கூட உள்ள வந்திருக்காது. நீ இதை கொடுக்கணும் அப்படிங்கிறது.